இந்தியாவிலேயே தமிழ்நாடு மருத்துவத்துறையில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சென்னை என்பது தமிழகத்தின் மருத்துவ கேபிட்டல் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி உயர்ந்த சிகிச்சைகள் தமிழகத்தில் கிடைக்கிறது, அதுவும் அரசு மருத்துவமனையில் கிடைக்கிறது. இதற்கெல்லாம் யார் காரணம்? இந்த அரசு மருத்துவர்கள் தானே. ஆனால் அவர்களுக்கு தமிழகத்தில் மிகுந்த சொற்ப சம்பளமே வழங்கப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணமான டாக்டர்களுக்கு. ஆனால் பெருமைகள்லாம் நாம் முதன்மை மாநிலம், எல்லா அச்சீவ்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா முதன்மை மாநிலம் என்று அழைக்கிறோம். ஆனால் வந்துட்டு சம்பள குறைவு. ஆரம்பத்தில் இந்த பணியில் மருத்துவ பணியில் இணையும் பொழுது அரசு மாவட்ட ஆட்சியருக்கு இணையான சம்பளமாய் ஆரம்பிக்கிறது. பிறகு எல்லா துறைகளுக்கும் உயர்கிறது. ஆனால் எங்கள் துறைக்கு படிப்படியாக உயராமல் அதே நிலையில் இருப்பதனால் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியரை விட குறைந்த சம்பளமும், லைப்ரரி நூலகருக்கு குறைவான சம்பளமாகவும், மற்றும் வந்துட்டு பல்வேறு துறைகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு கூட குறைந்த சம்பளமாய் நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். சமூகத்தில் ஒருவரின் மதிப்பு சம்பளத்தின் அடிப்படையில் தானே நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது மருத்துவரை தரம் தாழ்த்தும் நிலையில் இருப்பது வேதனைக்குரியதல்லவா? அதற்காக சென்னையிலே எங்களுடைய நண்பர்கள் சாகும் வரை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக நாங்கள் இங்கே இன்றைக்கி பேஷண்ட் நோயாளிகள் யாரும் பாதிக்கப்பட வேண்டாம், நாங்கள் இங்கு ஓபியை முடித்துவிட்டு உள்நோயாளிகள், அறுவை சிகிச்சைகள் இவைகளையெல்லாம் முடித்துவிட்டு வந்து எங்களுடைய கோரிக்கைகளை கேட்கிறோம். அரசே செவிகொடு. மத்திய அரசுக்கு இணையான ஊதியம், அதே போல ஏழைகளுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்றால், ஏழைகளுக்கும் சிறந்த மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்றால் அரசு மருத்துவர்கள் பட்ட மேற்படிப்பு படிக்க வேண்டும். அவர்கள் படித்து வந்ததை இந்த மக்களுக்கு சேவையாய் ஆற்ற வேண்டும். அப்படி இருக்கும்போது 50% இடஒதுக்கீடு ஏற்கனவே அரசுகள் வழங்கி வந்த நிலையில் அதை ரத்து செய்ததன் காரணமாக அரசு மருத்துவமனையின் தரங்கள் என்பதை விட வந்துட்டு குவாலிட்டி, சிறப்பு சிகிச்சை முறைகள் ஏழைகளுக்கு கிடைக்குமா என்பது எதிர்காலத்தில் ஐயம். இப்பொழுது இருக்கிறார்கள், ஆனால் இனி வரும் காலங்களில் அப்படி இல்லாவிட்டால் என்ன ஆகும்? மருத்துவமனைகளில் உயர் சிகிச்சைகள் பாதிக்கப்படும். அதனால் ஏழைகளுக்கும் உயர் சிகிச்சை வேண்டுமென்றால் கண்டிப்பாக அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். இதை கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசுக்கு இணையான ஊதியமும் 50% இடஒதுக்கீடும் தேவை. இடஒதுக்கீடு வேண்டும். தமிழக அரசு மருத்துவர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான சம்பளங்களும் பணிகளும் குறைக்காதே. தமிழகத்தின் தரத்தை குறைக்காதே. உயர்தர சிகிச்சை வேண்டும். அதற்கு வேண்டும். ஏழைகளுக்கும் உயர்தர சிகிச்சை வேண்டும். அதற்கு வேண்டும். 50% ஊதியம் மட்டும் போதும். முன்னணி மாநிலம் தமிழகம். மறந்திடாதே. ஊதியம் உயர்த்த மறந்திடாதே. மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் மட்டும் போதும்.